தமிழ்நாடு சட்டப்பேரவையில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்ட டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு எதிரான தீர்மானம் மத்திய அரசுக்கு தற்போது அனுப்பி வைக்கப்பட்டிருக்கும் முக்கிய செய்தி இது. டங்ஸ்டன் சுரங்க ஏலத்தை ரத்து செய்யும் தீர்மானம் மத்திய அரசுக்கு அனுப்பி வைக்கப்பட்டதாக தமிழ்நாடு அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. இது குறித்து நமது குமுதம் தலைமைச் செய்தியாளர் சிவா தரும் தகவலை கேட்கலாம். டங்ஸ்டன் சுரங்க ஏலத்தை ரத்து செய்யும் தீர்மானம் ஒருமனதாக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டதைத் தொடர்ந்து மத்திய அரசுக்கு தற்போது அந்த தீர்மானம் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கும் முக்கிய செய்தி வந்திருக்கிறது. சிவா, உங்கள் கூடுதல் விவரங்களை தரலாம். மோகன்ராஜ், தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய டங்ஸ்டன் கனிம சுரங்கத்திற்கு விடப்பட்டிருந்த அந்த ஏல அறிவிப்பு மற்றும் டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு அனுமதி வழங்கியிருக்கக்கூடிய மத்திய அரசுக்கு கண்டனம் தெரிவிக்கக்கூடிய வகையிலான இந்த தனி தீர்மானம் ஒருமனதாக தமிழக சட்டப்பேரவையில நிறைவேறியிருந்தது. இந்த சட்டப்பேரவையில இந்த தீர்மானம் நிறைவேறும் போது பல்வேறு கட்சிகள் இதில் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்த நிலையில அதிமுக, திமுக, அதாவது ஆளும் கட்சி எதிர்கட்சி இடையே இது மிகப்பெரிய ஒரு விவாதத்தை ஏற்படுத்தியிருந்தது. இந்த நிலையில்தான் பல்வேறு விவாதங்களுக்கு மத்தியில ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய இந்த தீர்மானம் மத்திய அரசுக்கு தற்போது அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. தமிழக அரசினுடைய இந்த தனி தீர்மானம் மத்திய அரசுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இதனை மத்திய அரசு உடனடியாக ஏற்று இந்த கனிம சுரங்கத்திற்கு விடப்பட்டிருக்கக்கூடிய அந்த டெண்டர் அறிவிப்பை, ஒப்பந்த புள்ளி கோருவதற்கான அந்த அறிவிப்பை திரும்ப பெற வேண்டும் என்பது தொடர்பான ஒரு அழுத்தம் என்பது தமிழக அரசின் சார்பாக விடுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இந்த விவாதத்தின் போது இது அரசினுடைய அலட்சியம் என்று அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்ட, தொடர்ந்து இது தொடர்பாக நாடாளுமன்றத்தில் திமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து இது தொடர்பாக வலியுறுத்தி வருகிறார்கள் என்ற ஒரு விளக்கத்தையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருந்தார். அது மட்டுமில்லாமல் இந்த டங்ஸ்டன் கனிம சுரங்கம் எந்த வகையில் வந்தாலும் அதனை திமுக கட்டாயமாக எதிர்க்கும் என்ற ஒரு விவரத்தையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் இன்றைய தினம் சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டிருந்த இந்த தனி தீர்மானம் நேரடியாக மத்திய அரசுக்கு உடனடியாக அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே இதனை மத்திய அரசு ஏற்று இது தொடர்பான ஒரு அவசர முடிவு எடுக்குமா என்பதை தற்போதைய ஒரு கேள்வியாக இருக்கின்றது. மோகன்ராஜ், உடனடி தகவல்களுக்கு நன்றி சிவா.